பிரியாணினாலே எமோஷன், அதுவும் தீபாவளிக்கு பிரியாணி இல்லைன்னா எப்படி? அதனாலே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரியாணி ரெசிபி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே கேப்ஷன்ல தெரியுற ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க குழையிற வரைக்கும். அதுக்கப்புறம் நான் ரீசெண்டா ஊர்ல.com இருந்து வாங்கியிருந்த ஆம்பூர் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு இந்த பிரியாணி நான் ரெடி பண்ண போறேன். இந்த மசாலாவோட ஸ்பெஷல் என்னன்னா, அடிஷனலா நீங்க மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எதையுமே ஆட் பண்ண தேவையில்ல. மசாலா வெந்த பிறகு கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். என்னோட பிரியாணி எல்லாத்துக்குமே நான் கொஞ்சமா தேங்காய் பால் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினாவை சேர்த்துட்டு சுத்தம் பண்ண சிக்கன் பீசஸ் அதுல சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு அந்த சிக்கனை நல்லா வேக விடுங்க. சிக்கன் வெந்த பிறகு அதுல மறக்காம உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியா தயிரையும் அதுல ஆட் பண்ணி 30 மினிட்ஸ் சோக் பண்ணி வச்ச பாஸ்மதி ரைஸ் குக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதுலயும் கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மறுபடியும் கொஞ்சமா கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து ரைஸ் குக்கர்ல நல்லா வேக விட்டுருங்க. அவ்வளவுதான், இந்த தீபாவளிக்கு பிரியாணி ரெடி. கூடவே ரைத்தா அண்ட் பாயில்ட் எக்கோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதாங்க, இந்த தீபாவளியே அமர்க்கலமா இருக்கும். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம என்னோட டிக்டாக் அண்ட் இன்ஸ்டாவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட ஹஸ்பண்டுக்கு பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.